காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பற்றிய சிறப்பம்சங்களையும் அந்த கோவிலில் நடைபெற மிக முக்கியமான திருவிழாவான கட்டைதை திருவிழா பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைணவ திருஸ்தலங்கள்ல மிக முக்கியமாக கருதப்படுற ஸ்தலம் தான் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் தேவராஜ பெருமாள், உற்சவர் பேரருளாளன், தாயார் பெருந்தேவி தாயார், தீர்த்தம் வேகவதி நதி, ஆனந்த சரஸ், கேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பத்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குலேச தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம். கோலம் நின்ற கோலம். இந்த கோவில் பற்றி நம்ம யோசிக்கும் போதே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது இங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளும் அழகிய தூண்கள் தான். ஏன்னா இந்த சிற்ப வேலைப்பாடுகளும் அழகிய தூண்களும் தான் இந்த கோவிலுடைய ஒரு மிக தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார் பிரகாரம், மடப்பள்ளி பிரகாரம், திருமலை பிரகாரம் அப்படின்னு இந்த கோவிலில் 3 நிலை பிரகாரங்கள் கொண்டிருக்கு. இந்த கோவிலில் மொத்தம் 32 சன்னதிகள், 19 விமானங்கள், 389 தூண்கள் கொண்ட மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இத்துடன் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 100 கால் மண்டபத்தில் உள்ள சிற்பங்களில் ஒவ்வொரு சிற்பத்தையுமே நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போதும் அது வெவ்வேறு உருவமாக தெரியப்படுது அப்படிங்கிற ஒரு தனிச்சிறப்பும் இருக்கு. சில சிற்பங்கள் உயிரோடு இருப்பது போல உணர்த்தும் வகையிலும் செதுக்கப்பட்டிருக்கு. ஸ்தலத்தை பற்றி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்னதான ஒரு வரலாறு நிறைய பேருக்கு இந்த ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்காது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெருமாள் வழிபாட்டுக்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோவில் ஒரு காலத்தில் அங்காளம்மன் வந்ததாகவும், அதன் பிறகுதான் இந்த கோவிலுக்கு அருகே அம்மனுக்கான சன்னதி அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த ஸ்தலத்துக்கு இருக்கு. இந்த ஸ்தலத்துல ஒரு மிக முக்கியமான தரிசனம் தான் இந்த பள்ளி தரிசனம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதி பிரகாரத்துல தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட 2 பள்ளி சிற்பங்கள் இருக்கு. இந்த ஒரு சிற்பங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன புராண கதையுமே இருக்கு. கௌதமர் அவர்கள் ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சில மாணவர்கள், அதாவது சிஷ்யர்கள் இருக்காங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பள்ளி அங்க இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யர் மேல விழுந்துடுறது. அதை பார்த்தவங்க இவங்க எல்லாருமே அதை தவறு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய பாவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சு முனிவர் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாங்க. உடனே முனிவர் கௌதமர் அவங்க எல்லாரையுமே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அழைச்சிட்டு வராரு. அவர்கள் அந்த பள்ளியின் தங்கம் மற்றும் வெள்ளி வடிவத்தில் சிற்பமாக நிலை பெற வேண்டும் அப்படின்னு வரதராஜரை வேண்டுறாங்க. அதனாலதான் இந்த பள்ளி சிற்பங்கள் இங்க இருக்கு அப்படின்னும், இதை தொற்றதுனால பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது.
இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பாம்பு சிற்பம் இதுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. இந்த பல்லி சிற்பங்களுக்கு பக்கத்திலே வந்து ஒரு பாம்பு சிற்பமும் வந்து இருக்கு. இது வந்து நாகதோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறதும் மக்களிடையே இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த பல்லி தரிசனம் வந்து செய்யறதுனால பல்லி விழுவதால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும், அதே மாதிரி சாபங்கள் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. தொற்று நோய்கள் நீங்கும், பிறவி பிணி தீரும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த ஸ்தலத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் மிக முக்கியமான திருவிழா தான் இந்த கட்டை தேர் திருவிழா. இந்த திருவிழாவின் போது பெருமாள் அழகிய அலங்காரத்தில் நவநீத கிருஷ்ணராய் பக்தர்களுக்கு காட்சி தராரு. முரசு, நாதஸ்வரம், வீணை இசையுடன் கூடிய உற்சவம். இந்த விழால முழு பக்தி பாடல்களும் ஆழ்வார் பாசுரங்களும் இசைக்கப்பட்டு விழா மேலும் சிறப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். பூக்கூடாரி அலங்காரம், குமிழி வேலைப்பாடுகள் இது எல்லாமே இன்னொரு மிக முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த தேரை இழுக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தோஷ நிவாரணம், குடும்பத்தில் அமைதி, மாதவிடாய் பிரச்சனைகள் தீரணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த தேரை வந்து பக்தர்கள் இழுக்கிறாங்க.